அழைப்பை ஏற்று இந்த பூஜைக்கு வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். என்னோடய ஃபஸ்ட்டு படம் வீராபுரம் 220 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது என்னோடய செகண்ட் படம் ஓலம். இது ஒரு ஹாரர் சப்ஜெக்டோட மூவி. இதில் வந்து ரவி சார் ஒரு வில்ல கேரக்டர் பண்ணுறாரு. இன்னும் நிறைய கேரக்டர் இருக்குது, பட் ஆனால் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் லுக்கில் நான் எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அதுக்கு கொண்டு ஒரு 10 நாள் ஆகும். இப்போ இந்த பூஜைக்கு வந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இல்லை, கதையை சொல்லக்கூடாது, அதனால நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். டைரக்டர் செந்தில்குமார் சார் வந்து என்கிட்ட வந்து ஓலங்கதை சொல்லும்போது சின்ன பட்ஜெட் சார் இது அப்படின்னாரு. சரி, கதை சொல்லுங்கள், கதை தாங்க தீர்மானிக்கு சின்ன பட்ஜெட்டாக பெரிய பட்ஜெட்டான்னு சொல்லிட்டு நான் அந்த கதையை கேட்டேன். அவர் வந்து 2021 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு, வீராபுரம் ஃபஸ்ட்டு படத்தை. ஒரு 3 இயர்ஸ் உட்காந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, பட் ஸ்கிரிப்டை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 3 வருஷம் உட்காந்து பண்ணியிருப்பார் போட்டிருக்கு அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஹாரர் ஜானரில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. இது ஒரு எபிசோட்லாம் சொன்னார், தினந்த போச்சு. நான் அப்படியே மெய் செலுத்திட்டேன். உண்மையில் அந்த இடம் எனக்கு அந்த கதையில் ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. உடனே அதில் 10 படத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நீங்கள் தான் வில்லன்னாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. யார் ஹீரோன்னு சார், சில விஷயங்கள்லாம் வந்து நான் ஃபஸ்ட் லுக்கில் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஷாக்கிங்காக. நீங்கள் வந்து ஒரு நண்பனாக இருக்கிறதுனால நீங்கள் மட்டும் எனக்கு பூஜைக்கு வாங்க அப்படின்னாரு. நான் எனக்கு ஃப்ரீயாக இருந்தேன், அதனால் வந்தேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எடிட்டர் செஞ்சி மாதவனார் சாராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர் கவாஸ்கராக இருக்கட்டும், அப்புறம் டிஓபி கௌதம் சார், எல்லாமே ஒரு புது டீம். இவங்க அந்த புது டீமில் வந்து இன்றைக்கி பார்க்குறதுக்கு வந்து இப்போ குடும்பஸ்தன் ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படம் கூட இப்படி தான் ஒரு சிம்பிளாக எளிமையாக ஆரம்பிக்கப்பட்ட படம், உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அது வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று எளியவர்களும் சினிமாவில் ஜெயிக்கலாம், சின்ன பட்ஜெட்லையும் ஜெயிக்கலாம்னு ப்ரூவ் பண்ணிகிட்ருக்க நேரம் இது. அந்த மாதிரி இந்த படம் ஓலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாரர் ஃபிலிமில் ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் கூட்டு தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். அருமை நண்பர் செந்தில்குமார் அவர்கள் இன்றைக்கு அவருடைய 2வது படைப்பான ஓலம் திரைப்படத்தின் பூஜையை வெகு சிறப்பாக இங்கே நடத்தேறி இருக்கிறார். இது ஒரு த்ரில்லர் ஜேனர். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் அவர் ஃபஸ்ட் லுக்கில் எல்லாரையும் காட்டினாலும் ரவிமரியாக எங்களுக்கு காட்டிட்டார். அது ஒன்று போதும் எங்களுக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு அவர் ஒருத்தரையாக செலக்ட் பண்ணியிருப்பாருங்கிறது தெரியுது. இந்த செந்தில்குமார் வந்து ஒரு அருமையான தயாரிப்பாளர்னு சொல்லணும். ஏன்னா நாங்கள் பண்ண படத்தில் என் கூட இருந்து சில நேரங்களில் தயாரிப்பு இதெல்லாம் பார்த்தாரு. எல்லா விஷயங்களையும் எல்லா நுணுக்கங்களையும் நன்கு தெரிந்தவர். அதனால் நிச்சயமாக இந்த படம் அவருடைய வெற்றி படிக்கட்டில் ஒரு மணிமகுடமாக இருக்கும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ சவுண்டாக தான் பேசுவோம், எல்லாம் கேட்கும். நம்ம டைரக்டர் செந்தில்குமார் ஓலம் படம் 6 மாதம் முன்னே என்கிட்ட கதையை சொன்னார். 6 மாதம் என்னோடய ஆஃபீஸில் டெய்லி என்னை பார்க்க வந்துகிட்டே இருப்பார். வெயிட் பண்ண செந்தில் சொல்லுவேன். இல்லை தலைவரே, சீக்கிரம் பண்ணி ஆகணும், ரொம்ப பிரேக் ஆகிடுச்சும்பார். கொடுங்க செந்தில் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. டக்குன்னு ஒரு வாரத்தில் வந்தார். வந்தவுடனே தலைவரை பிரசாதில் பூஜை அப்படின்ட்டார். என்னங்கண்ணே, எல்லாம் ரெடி ஆச்சு, வாங்க நீங்கள் வந்து குத்தலை ஏற்றி வேலையை முடிச்சு விட்ருங்க அப்படின்னாரு. சரி, உடனே கேமராமேன் கூட சொல்லிட்டேன், இப்போ அவர் ஷூட்டிங் என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுங்க அப்படின்னா. அவர் உடனே நீங்கள் சொன்னால் போதும் அப்படின்னாரு. நீ பூஜை போட்டார். என்னன்னா இதுதான் நம்பிக்கை. இப்போ எல்லோரும் நம்ம சாரெலாம் இப்படி வந்தார், இல்லாமல் சாரெலாம் இப்படி இருந்தாலும் எல்லாருமே ஜெயிக்கணும் தான் சினிமாவுக்கு வர தவிர யாருமே தோக்குன்னு வரமாட்டோம். அப்போ யாராவது ஒரு ஆள் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க பின்னாடி நம்ம கொஞ்சம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணோம். அப்போ சொன்னார், சரி பண்ண நீ காலைல பூஜை நீங்கள் வந்தேன்னா. இப்போ நான் லேட்டாக தான் வந்தேன். என்ன காரணம், இவர் இப்போ பணம் இருக்குது, பணம் இல்லை, சப்போர்ட்டுக்கெலாம் அப்புறம் இந்த பூஜை போட்டு நின்னார் பற்றியில் பிரசாத்தில் இவரை தான் நம்ம காப்பாற்றி கொண்டு வரணும் மேலே. ஏன்னா என்னோடய கேரக்டர் அதுதான். எதாக இருந்தாலும் நீ பார்த்துக்கோ அப்படிமா. என்ன காரணம், எல்லோரும் சும்மா வந்தவன் தான் சினிமாவுக்கு. எவ்வளோ இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பேர் ஆளுமே யாரும் வந்து ஊர்லேருந்து எல்லாம் தூக்கி எல்லாம் மஞ்சள் பையை தூக்கிட்டு எல்லாருமே எப்படி சொல்கிறது, பாதி காசு எல்லாம் ஃப்ரெண்டை வாங்கிட்டு தான் சினிமாவுக்கு வந்தாங்க. அதேமாரி இதே செங்கல்பட்டில் பிறந்து வளர்ந்து சொந்தமாக ஒரு படத்தை எடுத்துகிட்டு இப்போ 2வது படத்தை வந்து எடுக்கிறாரு பாருங்கள். இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். என்ன காரணம், எப்படி ஜெயிச்சிடும்னு சொல்லி நிற்கிறாரு பாருங்கள். எப்படி ஜெயிப்போம் அவன். ஏன்னா வீராபுரம் படத்தை ஜெயிச்சுட்டு திருப்பி 6 மாதம் வெயிட் பண்ணி திருப்பி இன்றைக்கி வந்து பூஜை போகிற சொல்லி போட்டால் பாரு. இதேமாரி ஒவ்வொரு செந்தில்குமாரும் ஒவ்வொரு சினிமாவில் அத்தனை பேருமே முயற்சி பண்ணால் எங்களோட சங்கம் என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவோம், இறங்கி வேலை செய்வோம். நன்றி, வணக்கம்.
கணேசவேல் சார் பேசுங்க. சார், இவரு ப்ராஜெக்ட் கணேஷ். இவர் ஒரு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு. இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வந்திருக்கிற ஃப்ரெண்டு நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து செந்தில்குமார் வந்து எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸாக பழக்கம் தான் எனக்கு. ஆனால் எனக்கு வந்து என்னை மதித்து நீங்கள் வாங்க படப்பூஜையில் வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாரு. அது பெரிய சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் படத்தை வந்து சொன்னார், டைட்டில் சொன்னார், கதையெல்லாம் வந்து சொல்லலை, நானும் கேட்கல. ஆனால் செந்தில்குமார் வந்து வீராபுரம் 2020 எடுத்து 2020 ரிலீஸ் பண்ணார். திரும்பவும் இதை வந்து நல்லா ஜெயிச்சு நல்ல ஒரு இடத்த வந்து பிடிப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் நெய்வேலிலேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கேங்க. அதனால் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து செந்தில்குமார் சொல்கிறேன். இறைவனை கும்பிட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வரணும், ஜெயிக்கணும். இது கேமராமேன் எங்க? வணக்கம், என் பேர் விவேக் சின்ராசு. செந்தில்குமார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வீராபுரம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். பட் என்னென்னா இந்த 5 வருஷத்தில் இந்த ட்ரெண்டுக்கு என்ன பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு நம்ம அரவிந்த் சார்ட்டெலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. கிரைமுக்கு சார் விட்டால் வேறு யார் புதுசாக சொல்லணுங்கிறது இல்லை. அவ்வளோ ஹிட்டு கொடுத்த டைரக்டர்கிட்டலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் எல்லா பூஜைக்கும் போவார், எல்லாம் பார்ப்பார், என்ன நடக்குது என்னங்கிறது. எனக்கு சமீபத்தில் தான் பழக்கம். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் என்ன அவர் பார்த்து பேசினார். அண்ணே இந்த மாதிரி படம் ஆரம்பிக்க போகிறேன்னே, நீங்கள் பூஜை கண்டிப்பாக வரணுன்னாரு. நான் கண்டிப்பாக வருவேங்க, உங்கள் பூஜைக்கு வராமல் யாருக்கு வர போகிறேன்னு சொல்லி வந்திருக்கோம். பட் நல்ல ஸ்கிரிப்ட்டு. ஹீரோ யாருன்னா ஒரு 3 ஹீரோ செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு. 3மே பீக்கில் இருக்கிற ஹீரோ தான். அதில் யார் டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி இன்னும் அடுத்த இதில் வந்து யார் ஹீரோ அப்படிங்கிறத வச்சு ஃபுல்லாக அவர் ப்ளே பண்ணுவார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன வச்சு வாங்க வச்சு இந்த தகவல் நான் உங்களுக்கே ஐயோ மாஸ்டர், ஐயோ வாங்க வாங்க வேணாண்ணா, நீங்கள் வரணும். போடுங்க வாழ்த்து. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சௌமா கௌதம். ஸோ இந்த படத்தில் நான் சினிமாட்டோகிராஃபராக கமிட் ஆகியிருக்கேன். ஸோ சாரு ஸ்கிரிப்ட் சொன்னப்பே ஒரு டெரராக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஒரு டெக்னிக்கல் ஸ்கோப் உள்ள ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஸோ படம் நிச்சயமாக நல்லா வரும். அது வெற்றி பெற உங்களுடைய ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள்லாம் தேவை. ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லிக்கோங்க, அறிவுறுத்துங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கவாஸ்கர் அவினாஷ், ஓலம் படத்தோட மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் வந்திருந்தாலுமே ஒரு கலவையாக தான் வரும். ஒரு காமெடி அந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் டிமாண்டி காலனி வந்து அது ஒரு நல்ல ஒரு ஹிட் அடிச்சது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து ஓலம் படம் வந்து ஃபில் பண்ணுங்கிறத நம்புகிறேன். உங்கள் சப்போர்ட்டோட நம்ம மீண்டும் சீக்கிரமாக திரையில் சந்திப்போம். நன்றி. கண்டிப்பாக அந்த மியூசிக் டைரக்டர் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ண காரணம் என்ன, பையனை பார்த்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கார். அடுத்து அனிருத் மாரி ஒரு நல்ல இந்த படத்தை ஓட வைக்கணும். ஆமாம், இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். வணக்கம். நீங்கள் ரிஸ்க் எடுத்து உங்களோட திறமையாக நீங்கள் பண்ணி ஆகணும். ஓலம் படத்தோட ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா பேசுகிறேன் நான். ஆல்ரெடி இப்போ லாஸ்ட்டாக பண்ண படம் வந்து பகாசூரன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமானியன் ராமராஜன் சார். இது வருஷத்தில் செலக்டிவாக படம் பண்ணுறேன். ஒரு 10 படம் தான் பண்ணுறேன் வருஷத்தில். அது ஃபஸ்ட்டு படம் இந்த வருஷத்தில். இதுதான் ஓலம் தான் ஃபஸ்ட்டு. இந்த படம் வந்து அநேகமாக நான் ஃபுல்லாக கதை கேட்டேன். நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபைட்டை இதில் பண்ண போகிறேன். இது வரைக்கும் யாரும் பண்ணியிருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு லைவான ஃபைட்டு இதில் இருக்குது. ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷனாக இருக்குது படம். இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. நீங்கள் சொல்லிக்கோங்க, நல்லா பேசுங்க மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். அந்த படத்தோட எடிட்டர் நான். கதை வந்து இந்த இப்போ உள்ள ட்ரெண்டிங் எப்படியோ அந்த ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி நல்லா கதை சார் கொண்டு வந்திருக்காங்க. கதை கேட்டேன். அதனால் இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் படம் வெற்றியடைய என்னோட நன்றி. எடிட்டர் இல்லாமல் பெரிய டிசைனரு, என்னுடைய ஆர்கே சினிமாவுக்கு ஃபுல் டிசைன் சப்போர்ட் பண்ண அது சிவா என்கிட்ட எடிட்டர். நல்ல பையன், யூஸ் பண்ணிங்க. அருமையான பையன், திறமையான பையன். எனக்கு எப்படி நான்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் செலக்ட் பண்ண மாட்டேன். சூப்பர் டிசைனரு, நம்பர் 1 எடிட்டர். எல்லாருக்கும் வணக்கம். நான் வீராபுரம் படத்தோட வில்லன். அவர் சார் செகண்ட் படம் பண்ண போகிறேன்னு சொன்னோடனே பயங்கர ஒரு ஆர்வத்தோடு இருந்தோம். எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அவர் ஃபஸ்ட்டு படமே மாஸ் பண்ணார். செகண்ட் படம் எதிர்பார்க்கவே வேணாம். ஃபஸ்ட்டு படமே மணலை பற்றின பிரச்சனையை ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதை கொண்டு வரணும் வெளியில் அப்படின்னு சொல்லி பண்ணார். அதே மாதிரி ஓலத்தில் வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கும், அண்ணெல்லாம் பண்ணுறாங்க. எங்களுக்கெல்லாம் பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது. எல்லோரும் வந்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
வணக்கம், என் பேர் ஸ்ரீதேவா. நான் திருச்சி பையன். இப்போ சிறகடிக்க ஆசைன்னு விஜய் டிவியில் ஒரு ப்ராஜெக்ட்டில் வெற்றிகரமாக நடிச்சிட்டு இருக்கேன். செந்தில்குமார் சார் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேள்விப்பட்டு நான் இங்கே அழைப்பு ஏற்று வந்திருக்கேன். ஸோ அங்கே என்ன கதை அப்படின்றது கூட எனக்கு முழுசாக தெரியாது. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே வாழ்க்கையில் நம்ம பண்ணணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து நம்ம சரியாக பண்ணுறோன்றதை அப்பப்போ நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். தனியாக எந்த ஒரு ஆளாலையுமே ஜெயிக்க முடியாது. ஸோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்ணும்போது நான் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அதை கரெக்ட் பண்ணு அதை இவ்வளோ சரி பண்ணி இதை ஏற்று குறைன்னு சொல்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்கன்ற நம்பிக்கையோட இந்த படம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகும். நிச்சயமாக அதை ஜெயிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். வணக்கம் எல்லாருக்கும். காஸ்டியூம் டிசைனர் ரிஸ்வானா அண்ட் என்னோட ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஓலம் டைரக்டர் செந்தில்குமார் சார். எனக்கு ஒரு 7 இயர்ஸ் அவர் ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் நான் இவ்வளோ டெடிக்கேட்டடாக இவ்வளோ ஸ்டபர்னாக என்னை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹார்ட் ஒர்க்கரை நான் வந்து லைவாக பார்த்துருக்கேன். ஸோ எப்போவுமே நான் கதை கேட்டுட்டதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் எது ஓகே பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவர் மேலே இருக்கிற பெரிய நம்பிக்கையில் வந்துட்டு நான் கதை கூட கேட்கல, எதுவும் கேட்கலனோ ஐ எம் ஜஸ்ட் கமிட்டட் இன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் செந்தில் சார் இது ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஐ ப்ரௌட்லி சேஸ் இந்த பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி இவ்வளோ ஆண்கள் இருக்கிறதுல ஐ எம் ஸோ ப்ரவுட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஓலம் டீம் அண்ட் செந்தில்குமார் சார். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவா. நான் வீராபுரம் 220 படத்தில் வந்து போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் அந்த ஸ்கிரிப்டை வந்து ஆக்சுவலி என்னென்னா நம்ம ஊருக்கார் தான் அவர். நானும் அவரும் சேம் ஃப்ரெண்டு, ரொம்ப நட்பு அந்த மாதிரி இருந்தோம். பட்டு அந்த ஒரு உண்மை கதையை எடுத்து, ஏன்னா நம்ம சாரோட ஊர் பேர் வந்து வீராபுரம், அந்த ஊருக்கு இன்றைக்கி பெருமை சேர்த்துருக்காருன்னா நிச்சயமாக பெரிய விஷயம். அதுவும் என்னென்னா உண்மை சம்பவம். இந்த மணல் திருட்டு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மணலோட எத்தனை வகை மணல் இருக்குது அது வரைக்குமே போல்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சமூக ரீதியாக அந்த படம் எடுத்து, ஏன்னா இப்போ நிறைய படம் எடுத்து நிறைய படம் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ண முடியாமல் எவ்வளோ பெரிய 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 விஷயம்லாம் பேக்ரவுண்டில் நடக்குது. பட் இதை கஷ்டத்தெல்லாம் தாண்டி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆமாம், அது பர்டிகுலர்லி அதை அண்டர்லைன் பண்ணணும். கொரோனா காலத்தில் வந்து அதுவும் தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. செங்கல்பட்டுலேயே 2 தேட்டரு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். சொந்த மண்ணில் சொந்தம் படம் எடுத்து அதே மண்ணில் படத்தை ரிலீஸ் பண்ணி ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த ஊருக்கு செங்கல்பட்டுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதே சமயத்தில் இன்றைக்கி செகண்ட் படம் என்னோடய நண்பர் டைரக்டர் பண்ணுறாரு. பட் அதுலேயும் நான் இருக்க ரொம்ப சந்தோஷம். அதனால் இன்றைக்கி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து செலிபிரிட்டி அண்டு முக்கியமாக மீடியாக்கள் ஒரு சின்ன விஷயத்தை வந்து ரொம்ப நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்குறது மீடியாக்கள் தான். ஆக்சுவலி மீடியாக்கள் இல்லைனா இந்த அளவுக்கு இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. வருகை தந்திருக்கும் மீடியாக்கள் அனைவருக்கும் எங்கள் டீம் மற்றும் எங்களுடைய விஐபி சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ. நிறைவு தெளிவா. தேங்க்யூ.